நாளைய தினத்தை குறித்து நாங்கள் யோசிக்காதபடிக்கு ஏசப்பா நாளைக்கு என்ன ஆகும் சொல்லி ஏசப்பா நாங்கள் சிந்திக்காதபடிக்கு ஏசப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தகப்பனே சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா முற்றிலுமையாய் தகப்பனே பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பரிசுத்தமான ஓவினால் ஏசப்பா உன் கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இதோ நீர் சொன்னது போல் ஏசப்பா ஒருவன் நான் வாசப்படியிலே கட்டி நீங்க கதவை தட்டுகிறேன் ஒருவன் அதை திறந்தால் நான் அவனுடைய போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னது போல தகப்பனே இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்க்கிறார் நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா ஆழத்தில் இருந்து தகப்பனே ஏசப்பா யாரும் ஏசப்பா வெகுமையாய் வந்து போகாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் தகப்பனே ஒரு வாய்களை விரிவாய் தெரிந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா கரங்களை தட்டி தகப்பனே ஏசப்பா உற்சாகமாய் தகப்பனை பாட முடியாது ஏசப்பா உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க முடியாது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. தகுதி இல்லாத ஏசப்பா ஜனங்களா இருக்கிறப்பா நீங்க எங்களை தகுதிப்படுத்தி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா உங்களுடைய சேற்றின் கீழே மறைத்து நீங்க மூடுங்க தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா நாங்க என்னென்ன பாட வேண்டும் எப்படி எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனே நீங்க எங்களுக்கு வழிகளை நடத்துங்க தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனை பலப்படுத்துங்க ஏசப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி தகப்பனே. பலவீனமாய் வந்திருந்தாலும் தகப்பனே ஏசப்பா சோர்ந்து போய் வந்திருந்தாலும் ஏசப்பா இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா இந்த நாளை காணும்படியாய் கிருபை செய்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க அழைத்து வந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. கடந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நீ சொன்னது போல ஏசப்பா 6 நாள் வேலை செய்யுங்க 7வது நாள் தேவனுடைய நாள் ஏசப்பா. உம்முடைய நாளில் ஏசப்பா உண்மை தேடி ஓடி வந்து பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாற்றிங்க தகப்பனே. ஏசப்பா உற்சாகமாய் தகப்பனே உண்மை பாடுபடியாய் கரங்களை தட்டி தகப்பனே உண்மை துதிக்கும் தகப்பனே. இங்க ஈரெடுக்கிற ஒவ்வொரு நன்றி வலி ஸ்தோத்திர வலி தகப்பனே பரலோகத்தில் ஏசப்பா நீங்க மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனை செல்லும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் மோசேயின் தேவனே ஸ்தோத்திரம் எல்ஷடாவின் தேவனே ஸ்தோத்திரம் யோசுவாவின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். யெகோவா ஷம்மாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ருமாவே உம்மை துதிக்கிறோம். யெகோவா சிக்கியே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ருமாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா மெக்கரிசே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இதோ நீர் சொன்னீரே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிகள் என்று சொன்னது போல தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா உம்மை துதிக்கும் ஏசப்பா நீங்க உதவிகளை செய்யும் போற கிருபைக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு.
தகப்பனே அப்பா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி தகப்பனே நாங்க கலங்கி விடாதபடிக்கு இயேசப்பா என்னோடு என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பனே இயேசப்பா உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்க என்று நீங்க அறிகிற தகப்பனேப்பா. எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தகப்பனே இயேசப்பா நாங்க நிர்மூலமாகாததும் சுத்தமான கிருபை இயேசப்பா. எங்களுக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இயேசப்பா நீங்க அறிகிற தகப்பனேப்பா. இந்த ஆராதனை வேளையில இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க இயேசப்பா. அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்க இயேசப்பா அதை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இயேசப்பா. நீ சொன்ன இயேசப்பா உன் கண்ணீரை நான் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னது போல தகப்பனே யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே இயேசப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க எல்லாரும் கெம்பீரத்தோடு அறுக்க செய்வேன் என்று சொன்னது போல தகப்பனே அப்பா. எங்களுடைய கண்ணீர்களை தொடக்கிற தேவன் நீர் ஒருவரே இயேசப்பா. எங்களுடைய கஷ்டங்களை தொடக்கிற தேவன் நீர் ஒருவரே தகப்பனே அப்பா. எங்களுடைய வியாதிகளை சுகமாக்குற தேவன் நீர் ஒருவரே தகப்பனே இயேசப்பா. நாங்களும் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற தகப்பனே பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம் தகப்பனே அப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே அப்பா. கடந்த வாரத்துல இயேசப்பா உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இயேசப்பா இயேசப்பா எத்தனையோ வியாதிகள் இருந்திருக்கலாம் தகப்பனே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து நின்றிருக்கலாம் இயேசப்பா. ஆனாலும் தகப்பனே என் தேவன் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க அழைத்து வந்தீங்க அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாள் இயேசப்பா நீங்க நடத்தினீங்க அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாள் இயேசப்பா எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்க அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாள் இயேசப்பா நாங்க எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு வழிகளை கடத்தினீங்க அதற்காக நன்றி தகப்பனே அப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே இயேசப்பா. யாரெல்லாம் வெறுமையோடு வந்திருக்கலாம் இயேசப்பா நீங்க வந்து கடந்து செல்லும் போது இயேசப்பா ஒரு தேவ சமாதானம் அவங்களுக்குள்ள இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே அப்பா. வழியோடு வந்திருக்கலாம் தகப்பனே இயேசப்பா உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நீங்க கழுவி சுத்திகரிங்க தகப்பனே இயேசப்பா. என் தேவன் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா சாட்சியோடு கடந்து செல்ல நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா நாங்க சோர்ந்து போய் கலங்கி போய் திகிந்து போய் நிற்கிற வேளையில இயேசப்பா எங்களோடு நீங்க எப்போ இருக்கிறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. விசுவாசித்தால் நீதிமான் ஜெயிப்பான் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா விசுவாசத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஏனோதானமா வாக்குபடிக்கு தகப்பனே உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசப்பா. இந்த ஆராதனை வேளையில இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. மாம்சமான யாவரும் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா உன் ஆவின் அபிஷேகத்தை இயேசப்பா நீங்க ஊற்றுங்க தகப்பனே அப்பா. நீங்க ஊற்றுங்க தகப்பனே இயேசப்பா. வானத்திலிருந்து பல விலங்குகளை தேடிக் கொள்வதற்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. தலைமுறை கால்வகை இயேசப்பா உற்சாகமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. பாவமான காரியங்கள் எங்களுக்குள்ள அணுகாதபடிக்கு உன் பிரசன்னத்தால் நிரப்புங்க இயேசப்பா. நின்ன பிரசன்னத்தில் இல்லரே தன்னே Bye.
மோசையோடு இருந்தது போல இயேசப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசப்பா அவர் எப்படி வழிகளை நடத்தினாரோ இயேசப்பா உங்களுடைய சமூகத்தோடு இயேசப்பா அவர் செஞ்சது போல இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க உங்களுடைய பிரசனத்தால நிரப்புங்க இயேசப்பா உங்களுடைய பிரசனத்தால நீங்க வழிகளை நடத்துங்க தகப்பனே உங்களுடைய பிரசனத்தால இயேசப்பா நீங்க இயேசப்பா அவங்களை இயேசப்பா நீங்க அபிஷேகப்படுத்துங்க தகப்பனே இயேசப்பா இந்த ஆராதனை வேளை இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க இயேசப்பா நாங்க எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம் தகப்பனே இயேசப்பா ஒருவன் பாவம் செய்தால் அதை இடாவிட்டால் வாழ்வடை மாட்டான் என்று சொன்னது போல தகப்பனே இயேசப்பா பாவம் உன் வாசல்களிலே படுத்திருக்கும் என்று சொன்னது போல இயேசப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னது போல தகப்பனே இயேசப்பா எங்களுடைய பாவங்களை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க இயேசப்பா இயேசப்பா உங்களுக்கு சரியான நேரத்தை நாங்க கொடுக்காம இருந்திருக்கலாம் தகப்பனே அப்பா உங்களுக்கு இயேசப்பா என்ன செய்ய வேணும்னு நாங்க செய்யாம இருந்திருக்கலாம் இயேசப்பா நாங்களும் ஒரு பாவியா இருக்கிறோம் இயேசப்பா நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசப்பா இந்த ஆராதனை இயேசப்பா ஒவ்வொருத்தரையும் பாவத்தை நீங்க சுத்திகரிங்க தகப்பனே வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் இயேசப்பா நீங்க மூடி மறைத்து தகப்பனே இனி அந்த பாவங்களை செய்யாதபடி இயேசப்பா நீங்க இயேசப்பா எங்களுக்கு ஒரு இயேசப்பா தடைகளை இயேசப்பா நீங்க போடுங்க தகப்பனே இயேசப்பா பாவமான மனிதரிடம் பேசாதபடி இயேசப்பா நீங்க வழி நடத்துங்க தகப்பனே பாவமான காரியங்கள் செய்யாதபடி இயேசப்பா நீங்க தடை போடுங்க தகப்பனே பாவமான செயல்களை செய்யாதபடி இயேசப்பா நீங்க சுத்திகரிங்க இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா தேவன் பரிசுத்தர் நானும் பரிசுத்தரா இருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா பரிசுத்தமா இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே அப்பா நீ சொன்னது போல இயேசப்பா உன்னை தாயின் வயிற்றிலே நான் முன்குறித்து வைத்தேன் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க இயேசப்பா படிக்கிற பிள்ளைகளை இயேசப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே படிப்பின் வரத்தை நீங்க கொடுங்க தகப்பனே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை நீங்க கொடுங்க தகப்பனே ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் என்னை கேட்க கடுவான் என்று சொன்னது போல இயேசப்பா ஞானமாய் செயல்பட நாணயமாய் நடக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே சிறு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க என்ன செய்ய வேண்டும் இயேசப்பா நீங்க இயேசப்பா முன்குறித்து வைத்திருக்கீங்க தகப்பனே அதே போல நடக்க நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே வயதானவர் ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா உங்களுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே எப்பா அவங்களுக்கு நான் யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி தெரியாத படிக்க தகப்பனே இயேசப்பா என் தேவன் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் தேய்ச்சாரனாக இருக்கார் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா உங்களை நம்பி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா வேலை செய்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே உன் கையின் பிரவாசத்தை நான் சாப்பிடுவேன் என்று சொன்னது போல தகப்பனே அவங்க வேலைகளை இயேசப்பா எந்த ஒரு பிரச்சனை வராத படிக்க தகப்பனே எந்த ஒரு சோர்வின் ஆவிகள் வராத படிக்க தகப்பனே இயேசப்பா நீங்க இயேசப்பா அவங்களை உற்சாகப்படுத்துங்க இயேசப்பா யாரெல்லாம் எதற்காக ஜெபிக்கிறாங்களோ இயேசப்பா அதை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா இந்த நேரத்தில் இயேசப்பா சபைக்கு ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே இயேசப்பா நீங்க தொடுகிற தேவன் இயேசப்பா நீங்க அணைக்கிற தேவன் தகப்பனே நீங்க அரவணைக்கிற தேவன் தகப்பனே நீங்க தேய்ச்சுகிற தேவன் தகப்பனே இயேசப்பா நீங்க இயேசப்பா எங்களோடு இருக்கிறீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசப்பா என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லை என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லை நான் வாழ்ந்தது உங்க கிருபை நான் வாழ்ந்தது உங்க கிருபை என்னை உயர்த்தி வை
இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா அடுத்த வாரம் வரும்போது இயேசுப்பா ஒரு சாட்சியோடு இயேசுப்பா புது உற்சாகத்தோடு வர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க சீக்கிரமாய் கொண்டு வாருங்க தகப்பனே. இயேசுப்பா எங்கெல்லாம் இயேசுப்பா வெறிமா இருக்குது இயேசுப்பா நீங்க நிரப்புங்க தகப்பனே. இயேசுப்பா நீங்க நிரப்புகிற தேவன் தகப்பனே. இயேசுப்பா உள்ளத்துல இயேசுப்பா நீங்க பேசுங்க இயேசுப்பா. பேசி நீங்க அழைத்து வாருங்க தகப்பனே. அப்பா இன்னைக்கு வைத்த இயேசுப்பா எங்களுடைய வசனத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. மறைமுகமான இயேசுப்பா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நீ சொன்னது போல இயேசுப்பா அதை கேட்கிறவர் எழுதுகிறவர் இயேசுப்பா அதை அண்டு கொள்ளுவர் பாக்கியவான்களா இருப்பார் என்று சொன்னது போல இயேசுப்பா நாங்களும் பாக்கியவான்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இதோ இயேசுப்பா வெறிமையாய் போகாதபடிக்கு தகப்பனே உம் தேவ வார்த்தையை எடுத்து கடந்து செல்ல நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. அடுத்த வாரம் வருவது சாட்சியோடு வர நீங்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருக்கையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமல் யாவர்கள் என் ஆவை ஊற்றுவேன் சொன்ன தேவன் கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கடைசி காலத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, வேதத்தை கேளாதபடி பஞ்ச காலம் வரும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் வர தடைப்பட்ட பிள்ளைகள் சீக்கிரமாய் கொண்டு வருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு புதுப்பிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பழையவர்களெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதியதான என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, இதோ புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. கடைசி காலத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வர தடைப்பட்ட பிள்ளைகள் சீக்கிரமாய் கொண்டு வருங்க. தேவ செய்தி ஆஸ்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கேளும் ஜாதிகளை ஜனங்களை உங்கள் சுதந்திரமாக கொடுப்பேன் சொல்ல தேவன் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற செமையின் கண்கள் திறந்தடிகளா இருக்கட்டும், அநேகளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றும் தாழ்த்தி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவத்தனை நரம்பு ஆண்டவரே, உமால முடியும் ஆண்டவரே, உமால கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொன்ன தேவன் ஆண்டவரே. தேவ பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. பேசுகிற தாசனை மறைத்து ஆண்டவரே, சுயமா பேசாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. சில காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும், அதன்படி நடக்க, அதன்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செலுக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம், தேவ சித்தம் நீங்க நிறைய காரியங்கள்ல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நம்முடைய சுயத்தினால நம்ம செய்யணுமா, அல்ல நம்ம மற்றவங்கிட்ட போய் யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம், அல்ல நம்முடைய ஆலோசனை சுயமா இருக்கா, எப்படி இருக்கு? ஆனா தெய்வ சித்தத்துக்கு நீங்க என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுப்போம். நல்ல கிறிஸ்துவன், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மனம் திருமண பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தெய்வ சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்கணும். இங்க நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதுல, உலகத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம், உலகத்துக்கு நம்ம முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறோம். ஆனா உண்மையாகவே நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணணுமா, தேவ சித்தத்தை செய்யணும். இப்ப தேவ சித்தத்தை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்துல நீங்க வாசிக்கினா 3 காரியங்களை குறித்து சொல்லப்படும். முதலாவது மனுஷனுடைய சித்தம், இரண்டாவது பிசாசுடைய சித்தம், மூன்றாவது தேவனுடைய சித்தம். இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது வேதத்தை நீங்கள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்றும், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தும், அவனுக்கு சித்தமான செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், செவி கொடுக்கவே மாட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்படாத முன்னாடி, அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி, இயேசு கிறிஸ்து அறியாத முன்னாடி, நீங்க மனம் திரும்பாத முன்னாடி ஒருவேளை நீங்க பாவிகளா இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, ஆண்டவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு
பாவிகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? செவி கொடுக்கவே மாட்டார். ஒரு நல்ல கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பாவம் நமக்கு எல்லாம் தெரியும். குடிக்கிறது பாவம் தெரியும், பொய் சொல்றது பாவம் தெரியும், மற்றவங்களை ஏமாத்துறது பாவம் தெரியும். ஆனா பாவம் தெரிஞ்சு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டாரு. யாருக்கு செவி கொடுப்பாருன்னு சொன்னா, ஒருவர் தேவ பக்தி உள்ளவனா இருந்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ பக்தி ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்க குடும்ப பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், ஒருவர் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் அவருக்கு சித்தமானதை நீங்கள் செய்தால் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவாராம்? செவி கொடுப்பார். இப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதலாவது நம்ம சித்தம் என்ன சொன்னா, பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அது நீ சின்ன பாவம் செஞ்சாலும் தெரியும், பெரிய கொலை செய்தாலும் சரி, பாவம் பாவம் தான். இந்த பாவத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். அப்ப தேவ சித்தம் என்னன்னா, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். நம்ம எத்தனை வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மனம் தெரிந்து இருக்கிறோம், ஆனா வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஆனா நம்ம தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறோமா? எந்த குடும்பத்துல தேவ பக்தி இருக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், தேவ சித்தத்தை செயல்பட முடியும். அப்பதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியிலே இந்த உலகத்திலே வாழும்போது அவரு தேவ சித்தத்தை செஞ்சாராம். நீங்க வாசித்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலை மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வர வைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 12 பேர்களையும் தெரிந்து கொண்டு அவர் தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். இந்த உலகத்துல தமக்கு சித்தமானவரை அவர் ஒரு மலை மேல ஏறி தமக்கு சித்தமானதை தம்மிடத்துல வர வைத்தார். உலகத்துல அவர் நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கலாம், நிறைய ஆத்மாக்களை அறுவடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய சித்தம், யாருடைய சித்தம்? இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி என்ன பண்ணாராம்? எத்தனை பேரை தெரிந்து கொண்டாரு? 12 பேரை தெரிந்து கொண்டார். அது தேவ சித்தமா இருந்துச்சு. அந்த 12 பேரையும் அந்த அர்த்தவசத்துல வாசிக்கும் போது அவர் 12 பேர்களை தெரிந்து கொண்ட பிறகு அவர் தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும் இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழும்போது தேவ சித்தத்தின்படி, பிதாவுடைய சித்தத்தின்படி இரவெல்லாம் ஜெபம் பண்ணி 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். எதற்கு என்று சொன்னால், தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட பிரசங்கம் பண்ணவும், அவருக்காக சித்தமானதை செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனாலும் பாருங்க, 12 பேர்ல ஒருவன் யூதாசு காட்டிக் கொடுக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவுதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் பிசாசு நம்மளை என்ன பண்ண மாட்டான்? விடவே மாட்டான். நம்ம ஆலயத்துக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், சாட்சி பண்ணணும், சாட்சி சொல்லணும், நம்ம ஆசை இருக்கும். அந்த ஆசையை என்ன பண்ணோம்? பிசாசு முறியடிச்சிடுவோம். ஆலயத்துக்கு போகாம அல்லது ஏதாவது டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? இப்படியே பண்ணிட்டு போயிடும். பாருங்க, நீங்க 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யூதாஸ் காரியத்தும் அங்கே தான் இருந்தான். 12 வாசிக்க வேண்டாம், 12 சீசர்களை ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை செய்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சித்தத்தை செய்யறோமா? யாருடைய சித்தத்தை செய்யறோம்? ஆண்டோடைய சித்தத்தை செய்யும் போது ரொம்ப முக்கியமான காரியம், ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். அநேக நேரங்களில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம உலகத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன காரியம்னா, தேவ சித்தத்தை செய்திருக்க வேண்டும். தேவ சித்தம் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன், முதலாவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை, தேவ பக்தி உள்ளவர்கள் செவி கொடுக்கிறார். இரண்டாவது நம்ம காரியத்தை பார்த்தோம், ஆண்டவருக்கு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி அவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். எதற்கு என்று சொன்னால், தன்னோடு கூட பிரசங்கம் பண்ணவும், தன்னோடு கூட பரலோகத்து சித்தத்தை செய்யவும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது, அந்த வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது இந்த உலகத்துல 3 சித்தம் சொன்னாங்க. முதலாவது நம்ம சுய சித்தம், சுயமா நம்ம செய்யறோம். இரண்டாவது வந்து சாத்தானுடைய சித்தத்தை நம்ம செய்யறோம். மூன்றாவது தேவனுடைய சித்தத்தை செய்யறோம்.
சரி, சுய சித்தம் என்னன்னா நம்முடைய சுயமா நாமளே முயற்சி எடுக்கிறது, யாரையும் ஆலோசனை கேட்கணும், நான் எடுக்கிறது கரெக்ட். சவுல் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுவதும் வாசிக்கலாம். சவுல் ரட்சிக்கப்படாத பிறகு மனம் திரும்பாத பின்னாடி அவர் மத வெறி கொண்டவர் இருந்தார். மதத்தை வெறி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. யாருக்கு? சவுலுக்குள்ள. எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள நான் அழிக்கணும், கிறிஸ்துவங்களுக்கு அழிக்கணும், அவருடைய பைபிளை எடுக்கணும், அவர் தேவனுடைய ஆலயத்தை தீக்கரையை பண்ணணும், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி கிறிஸ்துவங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விருப்பத்தை வாங்கி கொண்டு போகிறான். அவருடைய சுய சித்தம். அவன் ரட்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்னாடி அவனுக்கு வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வைராக்கியம் உள்ளவனாக காணப்பட்டான். எப்படியாவது என்னுடைய மதத்தை நான் பரப்ப வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. சவுல் என்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சிறிய பிரதான ஆசாரியனுக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும் தன் கண்டுபிடித்து அவரை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்காவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி போனான். இந்த முதல் அவருடைய பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா சவுல் என்ன பண்ணா கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தினான், ஆண்டவருடைய பிள்ளைகளை பயமுறுத்தினான். நல்ல வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய திட்டமா இருந்துச்சு. மத வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் சில மதங்களை பாத்தீங்கன்னா அவங்க மதத்தை பாதிக்கிறாங்க, அவங்க மதத்தை பத்தி சொல்றாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்றாங்க. வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? இந்த மாற்றத்தினால என்ன பண்றான்? புருஷர்கள் ஸ்திரீகள் சீஷர்கள் அவங்கள கட்டி நான் இழுத்துன்னு வரணும், அவங்களை அடி அவங்கள என்ன பண்ணாரா அவங்கள பயமுறுத்தி அவங்களை என்ன பண்ண எப்படியாவது என்ன பண்ணணும் அவங்கள ஆலயத்துக்கு போகாம தடை பண்ண வேண்டும் சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். அவருடைய பின்னாடி பழைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டான். நம்மளும் ரட்சிக்கப்படாத முன்னாடி ஒரு காலத்துல நம்ம அப்படித்தான் இருந்தோம், ஆண்டவருக்கு விரோதமா இருந்தோம், ஆண்டவருக்கு விரோதமா பேசினோம், நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். ஆனா அந்த சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சான். அவனுக்குள்ள ஒரு மத வெறி இருந்துச்சு. அந்த மத வெறி என்னன்னா யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன், கிறிஸ்து இல்லை. அப்படியே அவனுக்கு ஒரு மத வெறி இருந்துச்சு. அவனுக்கு எப்படியாவது கிறிஸ்துவங்களை என்ன பண்ணோம் அழிக்கணும்னு சொல்லி இருந்தான். ஒரு யூதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மத வெறி பிடித்தவர்களா இருப்பார்கள். வேதத்துல நீங்க எந்த இடத்துல நீங்க போய் பார்த்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு மத வெறி அவங்களுக்கு அப்படி இருக்கும். இந்த வேதத்தை வாசிக்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய அவருக்கு மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருக்கிற தகுதியா இருக்கும்படிக்கு. சரி பாருங்க, எப்படியாவது இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அது பாடுகளின் ஐக்கியத்தை அந்த ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிற அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக எப்படியாவது நான் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்திருக்கிற அவரை நான் பிரசவப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படியாவது அறிய வேண்டும். பாருங்க, அவன் எப்படியாவது நம்ம ஆண்டவர் அறிய வேண்டும். இதுதான் சொல்றேன். அவரு ஆண்டவரை நீங்க அறிந்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவருடைய பாடுகளில நான் பங்கு கொள்ள வேண்டும், அவருடைய ஐக்கியத்தில நான் பங்கு கொள்ள வேண்டும். நான் ஒரு காலத்துல கிறிஸ்துக்கு விரோதமாகத்தான் பேசினேன், ஒரு காலத்துல ஆண்டவருக்கு விரோதமாகத்தான் பேசினேன். ஆனால் அவருக்கு அறிவிக்கிற அந்த அறிவை நான் வளர்ந்த பிறகு அவர் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையும் இந்த ஐக்கியத்தையும் மரணத்தை குறித்து நான் என்ன பண்ணேன் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் தகுதியா இருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே அவர் சோதித்து பார்த்தார். இன்னைக்கு நம்ம அறியாம காலங்களிலே பல பாவங்கள் செய்து கொண்டு இருந்திருப்போம். ஆனா அறிந்த பிறகு ஆண்டுக்குள்ள அந்த வைராக்கியம் நமக்குள்ள வர வேண்டும், வைராக்கியம் நமக்குள்ள வரணும். சவுளுடைய வாழ்க்கை சவுலா இருந்த பிறகு அவனுக்கு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவன் அறிந்த பிறகு கர்த்தர் அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த அறிந்த பிறகு அவருடைய பாடுகள் அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய ஐக்கியத்தை அவருடைய மரணத்துல நீங்க என்ன பண்ணா பங்குள்ளவனாக இருக்க வேண்டும். அதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவதாக இருக்க வேண்டும். கொலைசியர் 1:10 நீங்க வாசித்து பாருங்க. சகலவிதமான நற்கிரிகளுமான கனிகளை தந்து தேவனை
கர்த்தருக்கு பிரியம் உண்டாவதாக அவருக்கு பாத்திரங்களாக நடந்து கொள்ளவும். பாருங்க, யாருக்கு பாத்திரமா நடந்து கொள்ள வேண்டும் சொன்னா, சகல விதமான நற்கிரிகளை கனிகளை தந்து, நான் ஆண்டவருக்குள்ள பிள்ளைகளை, நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு தேவ சித்தத்தை நீங்க செய்ய வேண்டும் சொன்னார், இந்த தேவ சித்தம் என்ன சொன்னார், தேவனை நீங்க அறிந்த பிறகு, தேவனை நீங்க முழுமையாக அறிந்த பிறகு நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். கனிகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அங்க சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைய வேண்டும். நாளுக்கு நாள் தேவ சமூகத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோகத்திலே நாம் என்ன பண்ணோம், மேலே போக வேண்டும். அதான் அறிகிற அறிவிலே. ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா எல்கேஜிலே படிச்சுட்டே இருந்தானா அவன் என்ன பண்ணுவான், முட்டாள் என்று சொல்லுவான். இந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 10th, அப்புறம் காலேஜ், அப்புறம் டிகிரி, அப்புறம் வேலைக்கு போறான். அவனுடைய வாழ்க்கை விருத்தி அடைந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் சரி, நாளுக்கு நாள் என்ன பண்ணும், விருத்தி அடைய வேண்டும். நாளுக்கு நாள் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம ஆண்டோட தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்னா, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமான அவருடைய பாத்திரங்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு அதான் தேவ சித்தம். கர்த்தருடைய சித்தத்தை நீங்க கேட்கணும். ஆண்டோட சித்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு காலத்துல யூதனாக இருந்தாலும் சரி, யெகோவா தேவன் என்று சொல்லி வைராக்கியம் உள்ளவனா இருந்தாலும் சரி, ஆனா உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிந்த பிறகு அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின் வந்தார். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தருடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். 3வது வசனத்தை வாசிங்க. பிரயாணமாய் போய் தமஸ்குக்கும் சமீபத்த பொழுது ஜனத்திலே வானத்திலிருந்து ஒரு துளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அடுத்த வசனம், அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிறதே ஒரு சத்தத்தை கேட்டான். பவுல் சவுலாக இருந்த பிறகு, கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த பிறகு, அவன் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்த அப்பொழுது, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். எப்படியாவது கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நிருபங்களை வாங்கி கொண்டு போகிற வழியிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு, அவனுடைய வாழ்க்கையை சந்தித்த பிறகு சொல்லுகிறார், நீ ஒரு காலத்துல பக்தி வைராக்கியமா இருந்த, கிறிஸ்துவை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை துன்பப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் அவர் சந்தித்த பிறகு, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளுல உதைக்கிறதோடு கடினமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். முள்ளு அது நீங்க காலை விட்டீங்கன்னா என்ன ஆகும், வச்சிங்கன்னா என்ன ஆகும், காயம் வரும், ரத்தம் வரும், அது உங்களுக்கு கடினமா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய சத்தத்தை அவர் கேட்டான். இங்க 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் தரையிலே விழுந்து அப்பொழுது சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிறதே ஒரு சத்தத்தை கேட்டான். இதுதான் தேவ சத்தம். இதே நேரங்களில் ஆண்டவர் நம்ம வேதத்தின் மூலமாக பேசுவார், ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், பாடல் மூலமாக ஆண்டவர் பேசுவார். தேவ சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். ஆண்டோடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். அவன் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். எப்படியாவது வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் ஆண்டவர் அவனை சந்திச்சான். ஆண்டவர் அவனோட பேசினார். சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? இன்னைக்கு நம்ம யாரை துன்பப்படுத்துகிறோம்? நீங்க நினைக்கிறீங்க மனுஷரை துன்பப்படுத்துகிறோம். இல்லை, ஆண்டவரை நீங்க துன்பப்படுத்துகிறீங்க. ஆண்டுக்கு விரோதமா பேசுறீங்க, ஆண்டுக்கு விரோதமான காரியங்களை செய்யுங்க, ஆண்டுக்கு விரோதமான ஆண்டுடைய சத்தத்தை நீங்க கேட்காம போயிருந்தீங்க. சவுல் ஒரு காலத்துல அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ அறிவிலே வளர்ந்தான். நாளுக்கு நாள் தேவ சத்தத்தை கேட்டான். ஆண்டுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் அவர் வல்லமை உள்ளதா இருக்கிறது. சவுல் அதை அறிந்து கொண்டான். இதுதான் உண்மையான தெய்வம். நான் 3 நாள் பார்வையில்லாம குருடனாக இருந்தேன். கர்த்தர் என்னை என்ன பண்ணாரு, இந்த கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு, தொட்டு என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினார் என்று சொல்லி அதிலிருந்து அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். வாசிக்க 29ஆம் அதிகாரம் சங்கீதம் 1-6 வசனம், ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். சங்கீதம்
கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தெளிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய கேதுரு மரங்களையும் முறிக்கிறது. அவைகளை கண்டுகுட்டிகளைப் போலவும் கட்டுக்குட்டிகளைப் போலவும் லீவானைப் போலவும் சிறியோனைப் போலவும் காண்டாமிருகங்களைப் போலவும் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிடிக்கிறது. சரி, கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? ஆண்டுடைய அந்த கீழே நீங்க அப்படியே லைனா படிச்சுன்னா கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு பெரிய சத்தமா இருக்கிறதா? இன்னைக்கு யாருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம்? உலகத்துல நேரங்கள்ல நம்ம உலகத்தோடு கூட தான் ஒத்து போகிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுல நம்ம என்ன பண்றோம்? முதலிடர் கொடுக்கறதுல கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய சத்தத்தை காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி சுவலை போல இருக்குதான். ஆண்டவர் சவுலை சந்தித்தார். அவங்க ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்? சந்திச்சார். அதே போல நமக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் நம்மளை சந்திப்பார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காக அவர் சத்தத்தை வனாந்தர சத்தத்துல கர்த்தருடைய சத்தத்தை அதிர பண்ணுகிறார். ஆண்டவருடைய சத்தம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு யாருடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? உலகத்தோடு கூட நம்ம சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் வேதம் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கட்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு அவர் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி நீங்க ஆசை உள்ளவங்களா இருக்கலையா அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தேவ சத்தம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துக்கு வாசிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார்? அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, இயேசு நானே, முன்னில் உதைக்கிறது கடினமா என்றார். அடுத்த வசனம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே சொல்லப்படும். பாருங்க, அதற்கு அவர் ஆண்டவரே நீ யார் என்று அதுக்கு கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நம்ம யாருன்னு கேட்கிறோமா? கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரன் யார்? இந்த உலகத்தின் ரட்சகர் யார்? யார்? நம்ம என்னைக்காவது கேட்டுக்கிறோமா கேள்வி? சவுல் கேட்கிறார். உலகத்துல எப்படியாவது கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு சொல்ல ஒரு மனிதன் நீ யார்? என்னை ஏன் இப்படி பண்ற? கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொன்னார். நீ என்ன துன்பப்படுத்தின? என்னுடைய ஜனங்களை துன்பப்படுத்திருக்கிற, என்னுடைய ஜனங்களை அழிக்கணும்னு நீ நினைச்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு முள்ளுல ஒதுக்கிறது உனக்கு கடினமா இருக்குதா அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், சவுல் சொல்றான், நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க. ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே எந்த காரியத்தை செய்யணும்? எது நான் செய்யக்கூடாது, எது நான் செய்யக்கூடாது செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு அருமையான ஒரு பதிலை சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னா 14ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீங்க நிறைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கை இதை பஞ்சு மேல ஒரு மெத்த போல நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்துவுல வந்துட்டா ரட்சிக்கப்பட்டுட்டா என் கடன் பிரச்சனை தீரும், என் வியாதி தீரும், ஆண்டவருக்கு சுகத்தை கொடுப்பாரு, என்னை நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம வரோம். ஆனா கிறிஸ்துவோட வாழ்க்கை நீங்க உண்மையாகவே நீங்க தெரிஞ்சுச்சீங்கன்னா
சவுல் பவுலாக மாறின பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யணும்னு போய் கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நீ பாடுபட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இந்த புறச்சாரி ஜனங்களுக்கு போய் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் தேவ சித்தமா இருக்குது. மனுஷனுடைய சித்தத்தை நீ செய்யாத, பிசாசுடைய சித்தத்தை நீ செய்யாத, நீ தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த பூமியில இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே பாடுகளை அனுபவிக்க வேண்டும் சொல்ற, எண்ணெய் நிமித்தத்தை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, கிறிஸ்துவை நீங்க அறிந்துட்டீங்கன்னா யார் சொன்னா இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டவராக இருந்தார். அவர் நம்மை போல ஆண்டவர் உலகத்திலே பாடும்போது அநேக காரியங்களை பாடுபடும்போது எவ்வளவாய் பாடப்பட வேண்டும் சொல்லி நான் உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க, நீ யார், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கேன்? ஆண்டவர் அவங்க கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோமா? யாருக்கிட்ட போய் கேட்கிறோம்? நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களோட தேவ மகிமை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கிறோம்? மனுஷங்கிட்ட போய் கேட்கிறோம், அதனால நம்ம விழுந்து போயிடுறோம். ஆனா உண்மையாகவே நீங்க தேவ சித்தத்தை நீங்க செய்ய வேண்டும். ஒரு தேவ சித்தத்தை நீங்க செய்யணும்னா கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீத புஸ்தகம் 146 வசனம் 8வது வசனம் படிங்க. குருடனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். மனம் கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பாருங்க, இந்த சங்கீதம் 146 8வது வசனம் வாசிங்க. குருடனின் கண்களை திறக்கிறார் கர்த்தர். ஒரு காலத்துல குருடருக்கு அர்த்தம் சவுளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை துன்பப்படுத்தும் போது எப்படியாவது அழுக்குன்னு சொல்லிட்டு அந்த நிருபங்களை வாங்கி கொண்டு போகும்போது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை உண்டாக்கி அவன் கண்களை குருடாக்கி விட்டான். பார்வையில்லாத இருந்தான். 3 நாள் பார்வையில்லாத இந்த வனாந்தரத்திலே அவன் அழைத்து தெரிந்தவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவன் சந்தித்தார். அவன் சந்தித்தார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இங்க ஒரு உண்மையானவே தேவ சித்தத்தை செய்கிறவங்க யாருன்னு சொன்னா நீதிமானா இருப்பான். வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது ஏக அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். பார்வையில்லாதவர்களுக்கு, குருடர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு அந்த ஒரு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார். தேவ சித்தம். நம்ம ஆண்டவரை தேடி போனாங்க, ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடி போனா ஆண்டவர்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதுதான் தேவ சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அற்புதங்களை ஆண்டவர்கள் நீங்க போகும்போது தான் கர்த்தருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம ஒரு அற்புதத்தை செய்வார். வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்றார்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே அதிகமாய் கூப்பிடான். பிறவி குருடன். ஆண்டவர் அவனை குருடனாக அவனை பிறக்க வச்சுட்டார். அவன் அதிகமான ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். இங்க அடுத்த வருஷத்தை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த குருடத்துல பார்த்து கேட்கிறார், என்னிடத்துல ஒரு வல்லமை உண்டா? நான் அற்புதம் செய்ய முடியுமா? நீ என்னை விசுவாசிக்கிறியா? நான் தேவ ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்வியா கேட்கிற. ஆம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2 குருடர்கள் நான் வல்லமை இருந்ததுனால தான் நான் சொல்றான், உன் விசுவாசம் உன்னை 30வது வசனம் படிங்க. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் நீ அறியாத எச்சரிக்கையா என்று இயேசு அவர்களுக்கு 30வது வசனம், உடனே அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அதுதான் தேவ சித்தம். ஆண்டவர் நோக்கி குறிப்பிட்டார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னான். அவன் மனுஷனை நோக்கி கூப்பிடல, பிசாசை நோக்கி கூப்பிடல, இந்த உலகத்தை நோக்கி கூப்பிடல, யாரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொன்னான். அவன் ஆண்டவரை நோக்கி குறிப்பிட்டான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இனி ஒரு காலம் யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லி எச்சரிக்கை ஆயிட்டார். அந்த பார்வை அடைந்து விட்டான். ரொம்ப சந்தோஷம். தேவ சித்தத்தை செய்தான். உடனே அவன் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய அந்த வல்லமை அவன் இடத்துல இருந்து புறப்பட்டு போறதுனால அவனுக்கு ஒரு அற்புதத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11-13 படி. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு
நிமிர முடியாத கூனியா இருந்தான். இயேசு அவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே உன் பலவீனத்திலும் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி கைகளை வைத்து உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்பட்டான். 18 வருஷம், ஒரு 18 வருஷமா ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். எவ்வளவு நிமிடக்கூடாமல் இருந்தார். 18 வருஷம் கூனி குறுகி அப்படியே கூனால நீங்க நடந்து போய் பாருங்க முடியாது. 12வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை அழைத்தார். அதுதான் தெய்வ சித்தம். அதுதான் அந்த அம்மாவுடைய சித்தம். என்ன பண்ண எப்படியாவது ஆண்டவருக்கு அழைத்த உடனே அந்த ஸ்திரீ உன் பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தங்கள் கையை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணார், உடனே அவனை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்க யாரை நம்ம மகிமைப்படுத்துறோம்? 18 வருஷமா அந்த அம்மா உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உலக காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சந்தித்த பிறகு, ஆண்டவர் கையை வைத்த பிறகு உடனே அவருடைய வார்த்தை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்க யாரை நம்ம மகிமைப்படுத்துறோம்? ஆண்டவர் நம்மை அநேக வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தினா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை 1-8 வரைக்கும் நீங்க வாசினா அங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன சம்பவம்னா 2வது வசனத்தை மட்டும் வாசித்து அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரவித்திரமாக அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பண்ணார். பாருங்க, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது ரபின்னு சொல்லி இவன் குருடனா பிறந்தது யார் தவறு? இவன் குருடனா பிறந்தது யார் தவறுன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, இவன் செய்த பாவமும் அல்ல, இவரோட பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, இவனிடத்தில் கிரியை செய்கிற ஒரு வல்லமை இவனிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்துல கிரியை இல்லாத செய்கையா இருக்குது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றோர் செய்த பாவம் கிடையாது, இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மை செய்யணும், இவனுடைய கிரியை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம நிறைய நேரம் மற்றவங்களை பார்த்து கேள்வி பண்றோம், ஐயா அவன் குருடனா இருக்கிறான், ஐயா அவன் பார்வை இல்லாத இருக்கிறான், ஐயோ அவன் யாருன்னா பாவம் செஞ்சாலும் தெரியல அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றார். இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் கிடையாது, இவனிடத்தில் இவனுடைய கிரியை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், இவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குதா பார்க்கலாம். இவன் என்னை நோக்கி கூப்பிடுறானா அல்லது உலகத்தை நோக்கி கூப்பிடுறானா, யாரை நோக்கி கூப்பிடுறான்னு பார்க்கறான். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவன்கிட்ட ஆண்டவர் ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். இப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அப்ப பவுலுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் இல்லையா, உலகத்துக்கு அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பான். நீங்க நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டவர் சொல்ற, நீங்க 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நீ போய் சிலோவான் குளத்திலே கழுவு என்று சொன்னார். சிலோவான் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்றான். ஆனா அப்படியே போய் கழுவினான். கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு பார்வை அடைந்தான், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதான் தேவ சித்தம். ஆண்டு சொன்னா, நீ போப்பார், அங்க ஒரு சிலோவான் சொல்ற ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல போய் கழுவுப்பா அப்படின்னு சொன்னாரு. அவன் போய் மூஞ்சி கழுவுனா கர்த்தர் என்ன பண்ணார், ஆண்டவர் அந்த பார்வை அடைந்தவன் காணப்பட்டான். இதுல என்ன செய்யுதுன்னா, நம்ம கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நகராஜாக்கள் புத்தகத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, 14வது தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி அவன் யோர்தானிலே முழுகி 7 தடவை முழுகினான். அவன் மாம்சம் போல அவன் என்ன பண்ணா, ஆண்டவர் அர்ப்பணிச்சான். அவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கேட்கணும். அதான் தேவ சித்தம். ஒருவேளை அந்த வேலைக்கார பொண்ணு சின்ன பொண்ணுதான் சொல்றாரு, எந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அது எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாகும். நாகமானுடைய குஷ்டரோகிக்கு ஒரு சின்ன பொண்ணு போய் சுவிசேஷம் சொல்றார். உடனே அவர் கீழ்ப்படிந்து போறார். ஒரு மனித ஒரு ராஜா போறார், கீழ்ப்படிந்து போறார். அதுதான் தேவ சித்தம். ஆண்டவர் சித்தத்தை செய்ததுனால தான் ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரா, அற்புதத்தை நடந்துச்சு. இன்னைக்கு யார் சித்தத்தை நம்ம செய்யறோம்? யார் சித்தத்தை செய்யறோம்? தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாவிகளுக்கு கர்த்தர்
ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. தேவ பக்தி உள்ளவங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். பார்வையாளர்களுக்கு தேவ பக்தி இருந்துச்சு, ஆண்டவருடைய சுகத்தை கொடுப்பார்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை செய்வார்களே. இந்த பக்தி வைராக்கியம் இருந்ததால்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுத்தி போனாங்க. சங்கீதம் 118:9 வாசித்தீங்கன்னா, பிரபுகளை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுகளை நம்புவதை பிரபுகளை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை கர்த்தர் மேல் பற்றுதலா. இன்னைக்கு மனுஷன் தான் நம்ம நம்புறோம், பிரபுக்களை நம்புறோம், ராஜாக்களை நம்புறோம், மேனேஜரை நம்புறோம், உதவி செய்யங்களை நம்புறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லை, கர்த்தர் மேல் நீங்கள் பற்றுதலா. அதுதான் தெய்வ சித்தமா இருந்துச்சு. நீங்க யாரு மேல பற்றுதலா இருக்க? கர்த்தர் மேல நீங்க பற்றுதலா இருக்கணும். ஆண்டவர் மேல நீங்க பற்றுதலா இருந்தா தான் கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். கடைசியாக நீங்க வேதத்தை வாசி, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52. பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகை விட்டு புறப்படுவது தீமேத்தியின் மகனாகிய பர்திமை என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். சரி, அடுத்த வசனம் படிச்சு. நஸ்ரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கட்டினான். சரி பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 42 வரைக்கும் 4 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதன் பிறவி குருடன், அவன் பேர் வந்து பர்திமை. ஆண்டவரே அவன் எப்படியாவது ஆண்டவருக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அவன் எதிர்பார்த்திருக்கிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு பார்வை அடைந்த மனிதனே அவங்களுக்கு போய் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், அவங்களுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுப்பார். நான் அந்த இன்ஸ்டியூட் பார்த்து நம்ம பிச்சை கேட்டு கொடுப்பாங்க. நான் அவங்க சோதிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்தேன். இது எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. 2 பார்வை இல்லை. பார்வையில்லாதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணலாம்? ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நீ பேசாத இருக்கிற அநேகம் அவனை அதட்டினார்கள். நீ ஏப்ப சத்தம் போடுற? உனக்கு தெரியும் தேவ மனுஷனுக்கு வந்திருக்கிறார், தேவனுடைய குமாரனுக்கு வந்திருக்கிறார், அவர்களுக்கு அற்புதம் செய்வார். தாவீதின் குமாரனுக்கு இறங்கும் என்று அதிகமாய் அவன் ஆண்டவர்களுக்கு குறிப்பிட்டான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை அழைக்குவதற்கு முன்னாடியே அவனை மேல் வசத்தை என்ன பண்ணான்? கழட்டி போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனம், 50ஆவது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஒரு பிறவி பார்வையில்லாத குருடன், நடக்க முடியாத அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மேல ஒரு சால்வை மேற்பட்டு இருப்பான். அந்த சால்வை எப்படிப்பட்டது? துர்நாற்றம் எடுத்தது. அது வந்து அந்த அழுக்கான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரம் வந்து அழுக்கான வஸ்திரம். அவன் கிட்ட போகவே முடியாது. துர்நாற்றம் எடுத்த ஒரு வஸ்திரம். ஆனா ஆண்டவர் அழைத்த உடனே அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணான்? கழட்டி போட்டான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிட்டார், இது தேவ சித்தம். நான் இனி பழைய வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. ஒரு காலத்துல நான் பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தேன், ஒரு காலத்துல அழுக்கான ஒரு துணியை மாட்டிக்கொண்டிருந்தேன். அநேகர் என்னை கேலி பண்ணிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க, என்னை பத்தி அவதூறமா பேசியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்னை சந்திச்சார், ஆண்டவர் என்னை அழைத்தார் போட்டு அந்த வசனத்துல 49ஆவது வசனத்தில் வாசினா, இயேசு கிறிஸ்து அவர் அழைத்தார் போட்டு. அவர் அழைத்த உடனே என்ன பண்ணனா? தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டு விட்டார். நீங்க ஏசாயா 43:19 நீங்க வாசிக்க வேண்டாம். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்றார். இப்பொழுது நான் செய்வேன் என்று சொல்றார். இன்னொரு சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வங்களை சிந்திக்க வேண்டாம், இப்பொழுது ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நான் செய்ய போகிறேன் என்று சொல்றார். இஸ்ரவேலரை பார்த்து சொல்றார், நீங்க நடந்து வந்த பாதைகளை நீங்க யோசிக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வங்களை சிந்திக்க வேண்டாம், நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். அந்த அழுக்கான வஸ்திரத்தை ஆண்டவர் தூக்கி போட்டார். அப்படியே எரிஞ்சிட்டான். என் பழைய வாழ்க்கை ஒழிஞ்சு போச்சு, புதிய வாழ்க்கை ஆண்டவருக்கு தரப்போகிறார். இந்த மாசத்துல அந்த வருஷத்துல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து என்னை அழைக்கிறார், என்னை அழைத்தார். தாவீதின் குமாரனே அதிகமா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? தேவ சித்தாந்தம் தான். தேவ சித்தாந்தம் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க அதிகமா சத்தம் விட்டு கூப்பிட்ட உடனே அவன் மேல் வசத்தை தூக்கி விட்டு எரித்து விட்டு அவன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டார் ஆண்டவர். சவுல் பவுலாக மாறினவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். நீ புறஜாதிகள் மத்தியிலே நீ வெகுவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த பார்வையடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறவி ஒரு பார்வையடை, அந்த பார்வை அடைந்த பிறகு ஆண்டவர் கேட்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும் போய் கேளுங்க. ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு சரியான வழியில் நடத்துவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அவன் அதற்கு அந்த குருடன் நான் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய பழைய வாழ்க்கையில முடிஞ்சிச்சு, நான் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும், என் பார்வையில்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் என்னை பார்க்கவே முடியாது, ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த குருடன் கேட்டான். உடனே பார்வை அடைந்தான். அவன் பார்வை அடைந்தது மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்துல வாசிக்கிறான் ஆண்டவர் பின் சென்றான். ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அவன் ஆண்டவரே பின் சென்றான். முதலாவது நீங்க வாசிக்கிறான் அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். இரண்டாவது வாசிக்கிறான் அவன் தேவனை அறிந்த பிறகு தேவனை நோக்கி அதிகமாக கூப்பிட்டான். அதிகமாக ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு உறுதி, ஒரு வைராக்கியம், ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி நோக்கி கூப்பிட்டான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி ஏற்றி விட்டான். இந்த பழைய வஸ்திரம் எனக்கு வேண்டாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், இந்த துர்நாற்றம் அடித்த வாழ்க்கை, இனி நான் ஒரு புது மனிதனாக மாறிவிட்டேன். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறார், ஆண்டவருக்காக அவருக்காக நான் ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் பேசி சென்றான். 52வது வசனத்தை வாசிப்பார்கள். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், விசுவாசம் அவனை ரட்சித்தது. அவன் உடனே பார்வை அடைந்தான். வழியிலே இயேசுக்கு பின் சென்றான், ஆண்டவருக்கு பின் சென்றான். அதுதான் தேவ சித்தம். ஒரு குருடனாய் இருந்த ஒரு மனிதன், பார்வையில்லாத ஒரு மனிதன், நடக்க முடியாத ஒரு மனிதன், ஆண்டவருக்கு அவன் என்ன பண்ணனா ஆண்டவருக்கு பின் சென்றான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பின் செல்றோமா? அந்த தீமத்தில் அந்த 10 பேருடைய குருடைய வாழ்க்கை அவன் நம்பிக்கை வைத்தான். யாரு மேல நம்பிக்கை வச்சான்? ஆண்டவர் மேல. இரண்டாவது ஆண்டவரை அவன் அதிகமாக குறிப்பிட்டான். தாவீதின் குமாரனே நீதான் இந்த உலகத்தின் ரட்சகர், நீதான் இந்த உலகத்தை ஆளா போகிற, நீதான் இந்த உலகத்துக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறீர்கள், நீதான் உண்மையான இயேசு கிறிஸ்து சொல்லி நீ யாரு ஆண்டவர் உண்மையான தெய்வம் சொல்லி அவன் அறிந்து கொண்டான். மூன்றாவது அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த பழைய வஸ்திரத்தை அவன் தூக்கி போட்டு விட்டான். இன்னைக்கு பழைய சுபாவங்களுக்குள்ள இருக்கிறார், பழைய காரியங்கள் பழைய தூக்கி எரிஞ்சிருக்கு. குருடன் எப்படி தூக்கி எரிஞ்சிட்டானோ ஆண்டவர் அவனுக்கு வார்த்தை கொடுத்தார். நான்காவதாக அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பின் சென்றான், இயேசுக்கு பின் சென்றான். வசனத்திற்கு வாசிக்கிறான் நீ போகலாம், விசுவாசம் உடைய ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். பாருங்க, அவன் சொந்தக்கார வீட்டுக்கு போகல, தாய் தகப்பன் வீட்டுக்கு போகல, யார் வீட்டுக்கு போகல. யாருக்கு பின் சென்றான்? யாருக்கு பின் சென்றான்? இயேசுக்கு பின் சென்றான், ஆண்டவருக்கு பின் சென்றான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பின் செல்றோமா? தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வோம். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும். யாத்திராகம புஸ்தகம். அதற்கு அவர் என்னுடைய தயவு என் மேல் கிருபையா இருக்கும், சித்தமா இருப்பேன் என்று அவன் மேல் கிருபையா இருக்கும், எவன் மேல் இறுக்கமா இருப்பேன் என்று மோசே சொல்றார். நான் தேவ சித்தத்தை செய்யணும், தேவனுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார் என் நாமத்தை முன்பாக என் மேல நீ கிருபையா இருந்தாதான் தேவ சித்தம் உன் மேல இருக்கும். நீ ஆண்டவர் மேல கிருபை இருந்தாதான் ஆண்டோட சித்தத்தை இருக்கும். நம்ம யார் மேல இன்னைக்கு இறக்கம் காட்டுறோம், யார் மேல நம்ம கிருபையா இருக்கிறோம்? ஆண்டவர் மேல இருக்கிறோம். மோசே அதுதான் சொன்னார். நீங்க யாத்திரை 3 நாள்ல நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க வாசித்து நாங்க சொல்லப்பட்டிருக்குது. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், நீ போகிற இடம், நீ வாழ்கிற இடம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் சொல்றாரு. ஆண்டவர் சித்தத்தை அவன் ஒப்பு கொடுத்தான். அதான் 40 வருஷம் பாடுகள் அனுபவித்தான். 40 வருஷம் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகள் அனுபவித்தான். 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தான். அதுதான் தெய்வ சித்தம். இன்னைக்கு நம்ம எந்த சித்தத்தை செய்யறோம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செஞ்சார். 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53:10 வாசிங்க. கர்த்தரே கர்த்தரே அவரை நொறுக்கின சித்தத்தை வாங்கி, அவர் நொறுக்கின சித்தத்தை
அவரை காடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளை உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்றவாளி பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருக்கையில் கர்த்தருடைய மகிமை சித்தமானது கர்த்தருக்கு சித்தமான அவர் கையினாலே வாய்க்கும். நான் ஒருவேளை பாடுகள் பட வேண்டும், நான் சிலுவையிலே அழிக்கப்பட வேண்டும், நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும், அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமா, ஒரு சின்ன பாடுகள் வந்த உடனே, சின்ன கஷ்டம் வந்த உடனே அது ஆண்டோட சித்தம், நான் பாடுபடணும்னு சொல்லுங்க, அதுதான் ஒரு சித்தமா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ரோஜா பூ போல கிடையாது, அது பாடுகள் இருந்த முள்ளு போலதான் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான். ஆனா அந்த முள்ளு மேல நீ கடந்து போயிட்டீங்கன்னா பரலோகத்தில் நமக்கு ஒரு மெத்தை போல இருக்குது என்று சொல்ல பார்க்கிறோம். மோசே அப்படித்தான் செஞ்சாரு, நம்ம வாழ்க்கை அப்படித்தான் செய்யணும். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுத்து மனுஷனை தாழ்ந்தவர்களையும் அதன் மேல் உள்ளவர்கள் அதிகாரிகளாக்கும்படி என்று மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானதை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் எல்லா கையிலையும் எல்லாத்தையும் பொறுப்பு கொடுக்க மாட்டார். அவருக்கு சித்தமானவங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு சித்தமான யாரும் ஆண்டவர் அவர் கையில கொடுப்பார். நீங்க மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தினா அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அவருடைய சித்தம் என்ன, ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு ஜெபம் தெரியல, இந்த ஜெபத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். பரமண்டல இந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க அந்த தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் ஒரு சித்தம். இன்னைக்கு யாரோட சித்தத்தை நம்ம செய்யறோம், எப்படி நம்ம ஜெபம் பண்றோம் நமக்கு தெரியல. ஆனா ஆண்டோட சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை உங்களுக்கு தருப்போம். இங்க அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோட சித்தத்துக்கு எப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஜெபமே பண்ண தெரியல, அப்படியே இந்த ஜெபத்தை நீங்க ஏற்படுங்க. இயேசு கிறிஸ்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யுங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகாரம் வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எங்க கடனாளிகளை நான் மன்னிக்கிறது போல நாங்களும் மற்றவங்க என்ன பண்ணோம், மன்னிக்கணும். ஆண்டவர் கேளுங்க. ஆண்டோடைய சித்தத்துக்கு நீங்க சொல்லணும். ஆண்டோட சித்தத்துக்கு நீங்க என்ன பண்ண ஒப்பு கொடுக்கணும். பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீங்க என்னைக்காவது நம்ம பரமண்டல ஜெபத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம், அதுதான் தேவ சித்தம். ஆண்டோட சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம், என் சித்தத்தின் படி அல்ல, என் அனுப்பினவரையே சித்தத்தின்படி செய்வேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செய்யணும். ஆண்டோட சித்தம் அவருடைய அனுப்பினவரையே ஆண்டவர் என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம யாருடைய சித்தத்தை நம்ம செய்யறோம்? 39வது வசனம் 38, என் சித்தத்தின் அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்ய நான் வானத்திலிருந்து வந்தேன். அவருக்கு எனக்கு தந்தரினை ஒன்றையும் எழுந்து போகாமல் கடைசி நாட்கள் அவங்களை எழுப்புவதே என்னுடைய அனுப்பின பிதாவுடைய சித்தமா இருக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா நீங்க மரித்து போனாலும் கூட ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், எழுப்புவார். அதுதான் தேவ சித்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சித்தம் பாடுகளை அனுபவிக்கிற ஒரு சித்தமா இருந்துச்சு. மோசே பாடுகளை அனுபவித்தார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி சவுல்ல நான் மாறின பிறகு பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நம்ம என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தம். தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன? முப்படியே 1 தீமோத்தேயு 2:4, எபிரேயர் 2:4, யாக்கோபு சீக்கிரம் 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். அதுதான் தேவ சித்தமா இருக்கிறது. இப்ப எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யறதுல தேவ சித்தம் அதுதான். பவுல் தான் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? நான் பாடுபடணும்னு சொல்லிச்சு. நீ பாடுபடணும் பாடு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சித்தம் வச்சுக்கிறாரு நமக்கு தெரியாது. உங்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நல்ல பாடக்கூடிய தாளங்க இருக்கும், ஒருத்தர் நல்லா சாட்சி சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்ல ஆண்டவருடைய வசனத்தை எழுதுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நீங்க அறிஞ்சுக்கொள்ளணும். அது என்ன சித்தம் சொன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னொன்று சொல்றாரு, 2 எபிரேயர் 2:4 வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்தியினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலும் தேவதாமே சாட்சி கொடுத்ததால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து கவலையற்று போனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடையாளங்களான அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்தியினாலும் தம்முடைய சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்துக்கிறார். நீங்க சாட்சி உள்ளவராக இருக்கிறார். அசல் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து நம்ம கவலை இல்லாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய தேவ திட்டத்தை குறித்து கவலை இல்லாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். சவுலாக மாறினவர்களுக்கு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி மதவெறி பிடித்த ஒரு சவுளுடைய வாழ்க்கை ஆண்டவர் சந்தித்த பிறகு அவன் பாடுபடவும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் அறியாம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லி அவர் என்ன பண்றாரு? 14 நிருபங்களை எழுதும்படியா தேவன் அவன் சித்தத்தை கொடுத்தார். கிறிஸ்துக்கு விரோதமாக எழுப்பினவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து நான் கவலை இல்லாம போயிட்டு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ஒரு பரிசுத்தமாக வாழ்வது, ஒரு குடியிலிருந்து மனம் திரும்புவது, ஒரு அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கைய நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை இந்த ரட்சிப்பை நம்ம இங்கே இழந்துட்டு இருக்கிறோம். இந்த குருடன் ஆண்டவர் பின் சென்றான், பத்திலே ஆண்டவர் பின் சென்றான். அவன் உலகத்துக்கு போகல, தாய் தகப்பன் வீட்டுக்கு போகல, உறவினர் வீட்டுக்கு போகல, அவன் யார் வீட்டுக்கு போனான்? இயேசு பின் சென்றான். இன்னைக்கு நம்ம அங்க பண்றோம், நம்ம பார்வை இருக்க குருடனாக தான் இருக்கிறோம். பார்வை இருக்குது, ஆனா குருடனாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பார்வை இல்லாதவர்கள் சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா 800 பாமாளர்களை பாடினான் பிரான்சிஸ் ஜான் சொல்லி அமெரிக்கா தேசத்துல 800 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் பார்வையற்றவர்களுக்கு ஆண்டவர் தாழ்ந்து கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்வை இருந்தும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம நினைக்கலாம் இழந்துட்டு இருக்கிறோம். ஏதோ சாக்கு போக்கு சொல்றோம், சாக்கு போக்குல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தண்டனை உண்டு, நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த கணக்கு கொடுக்கணும். வருகிற நாட்களில் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:15 ஆகையால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருப்போம், இன்னைக்கு செய்வோம் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டான் ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் அதுதான் சொல்ல, ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை செய்யாம போறீங்கன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதுதான் சொல்றாரு, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லாத, ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் காரியங்களை வாங்கி செய்வார். ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சுய சித்தமா செய்யணுமா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுமா? நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்தா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வோம். நாளைக்கு உயிரோடு இருந்தா நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம்? உதவி செய்யறோம். ஆண்டோட சித்தம் ரொம்ப முக்கியம். ஆண்டோட சித்தத்தை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்றும் சொல்லின. 24 மூப்பர்களும் இது ஆண்டவர் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டுடைய தேவ சித்தத்தை செய்த 24 மூப்பர்களும் பரலோகத்தில் வணக்கமாய் விழுந்து உயிரிழந்ததை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர்
மனுஷனுடைய சித்தம் அது அழிஞ்சு போயிடும், பிசாசுடைய சித்தம் அழிஞ்சு போயிடும். தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த 10 பேருடைய வாழ்க்கை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான், உறுதியாக இருந்தான், மேல்வசத்தை கைக்கு போட்டான், ஆண்டவருக்கு பிடிச்சென்றான். யாருக்கு பிடிச்சென்றோம்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கினா கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்பை குறித்து ஆண்டவர் திட்டத்தை வைத்திருந்தார். யோசேப்பை குறித்து கர்த்தர் ஆண்டவர் அவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு 4ஆம் வசனம் 3ஆம் 4ஆம் வசனம் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமானை கண்டு யோசேப்பினிடத்தை தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும் 2ஆவது வசனம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டில் கர்த்தர் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்பு செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ சித்தம். இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கை ஆடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தன்னுடைய சகோதரனால் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தன்னுடைய போத்திபார் வீட்டிலே அரண்மனையிலே வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறைச்சாலையிலே வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய சித்தம், தேவ சித்தத்தை செஞ்சார். ஆண்டவருக்கு மறைவான சொற்பங்களையும் அர்த்தங்களையும் கர்த்தர் அவர் கொடுத்தார். கர்த்தர் அவர் செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்கப்பட்டார். கர்த்தர் நம்ம செய்வதை கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஒரு சவுலை போல நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். தேவன் நம்மை இந்த வசதிகளை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு பத்திமை போல பாடுகளை அனுபவித்தது உலகம். ஆண்டவரை பார்வையில்லாத பொழுது ஆண்டவரை நான் என்ன செய்யும் ஆண்டவரை வஸ்திரத்தை எடுத்து போட்ட பழைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் புதிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார் ஆண்டவர், என்னை கூப்பிட்டு இருக்கிறார், தாயின் கருவிலே என்னை அழைத்திருக்கிறார். பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதியதாய் ஆண்டவரை வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண காரியங்களாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியங்களாக இருக்கட்டும், எதையாவது ஒரு பொருளை வாங்குமானாலும் ஆண்டவரே உன்னுடைய சித்தம் ஆண்டவரே, உன்னுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஒரு சவுளில் இருந்த ஒரு பவுலை போல இல்லை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஆண்டவருடைய சத்தம் பேரூர் மரங்களை விழிக்கிறது என்று சொல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே போகும் என்று சொல்ல தேவன் ஆண்டவரே. வந்திருக்கிற குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், படிக்கிற பிள்ளைகளுக்காய், வேலைக்கு போற பிள்ளைகளுக்காய், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காய், கடன் பிரச்சனைகளை பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். தேவ சித்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவன் பாவியாக இருந்தால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஒரு பக்தி உணவனாக இருந்தால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க இன்னும் உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் ஆண்டவரே. தேவ சித்தமா இருக்குது. அமைக்கு குலுக்கி ஆண்டவராய் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க, ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. எல்லாம் தாழ்த்தியுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியமான பிள்ளைகளை எல்லாருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், தடைப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை ஒவ்வொரு ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துங்க. பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செலுக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கும் இங்கு வந்திருக்கிற அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.